திணை அரிசி பாயசம் செய்கிறதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு நெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு திணை அரிசியை போட்டுட்டு அதையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு 1 கப் வரும். இப்போ வறுத்த பாசிப்பருப்பு திணை அரிசி போட்டு குக்கரில் போட்டுட்டு 4 கப் அளவுள்ள தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 விசில் வச்சு தனியாக வச்சுக்கோங்க வேக வச்சு. இப்போ வெல்லம் 1.25லேருந்து 2 கப் அளவுள்ள வெல்லம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இருத்தி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது வேக வச்ச பருப்பும் அரிசியும் இதை நல்லா மசிச்சுட்டு 1 கப் அளவுள்ள தண்ணி ஊற்றி இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெய்யில் முந்திரி பாதாம் தேங்காய் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாயாச சட்டியில் நம்ம வேக வச்சதை நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கிறோம். அடுத்து வெள்ளை தண்ணியும் ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கோம். 1/2 முடி தேங்காய் பால் இதுவும் நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி 1.5 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூனு, வறுத்த பருப்புகள்லாம் போட்டால் நம்ம பாயாசம் ரெடி.